ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஒவ்வொரு ராசியை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நிறைய தகவல்களை இப்போது ஏற்கனவே வர கன்னி வரைக்கும் பேசியிருந்தோம். கன்னியை தொடர்ந்து துலாம். இவங்களுக்கு எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை, என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க எப்பயுமே ரகசியமாக வச்சுருப்பாங்க? துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருடைய அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய பேருடைய சண்டை சச்சரவெல்லாம் சமாதானப்படுத்துறது இவங்களுடைய வேலை தான், மத்தியஸ்தம் பண்ணுறது. அப்போது ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தவங்களை பற்றி சொல்கின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கும்ல, அதெல்லாம் இவங்க வெளியே சொல்லவே மாட்டாங்க. தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. அந்த நபர்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க. ஏன் உன்னை பற்றி உன் ஒய்ஃப் இப்படி சொல்லுது, நீ என்ன சொல்கிற, அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன் உன்னை ரொம்ப அது பாராட்டுதியா, நீ தான் வேணும்னு சொல்லுதியா, அந்த மாதிரி அவங்க சொல்லாத மாதிரி பாராட்டி சொல்லி அவங்க சேர்த்து வச்சுருவாங்க. ப்ளஸ் பாயிண்ட்ஸாக பேசுவாங்க. நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பேசவோ அதை சண்டை இழுத்து விடவோ பிரித்து விடவோ மாட்டாங்க. நேர்மையாக நியாயமாக ஒருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு இழப்பீட்டு தொகை, ஒரு காப்பீட்டு தொகை, அதெல்லாம் பேசி வாங்கி கொடுக்குற அந்த மாதிரிலாம் செய்வாங்க. இவங்களுக்குள்ள மற்றவர்களை பற்றிய ரகசியங்கள் நிறையா இருக்கும். ஆனால் அது எப்பவும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அது அவங்களுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது ஒரு சின்ன க்ளூ கூட நமக்கு தெரியாது. ஹிண்ட் பண்ணக்கூட மாட்டாங்க. நீ அன்றைக்கி என்ன பேச்சு பேசுன, இன்றைக்கி இப்படி பேசுகிற அப்படின்னு அவங்கக்கிட்டையும் கேட்க சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது, அந்த வேலையை வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப டீசெண்டான ஆட்கள். இந்த மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு ஏற்றவர்கள், மனிதாபிமானம் மிக்கவர்கள்னு வச்சுக்கலாம். அவங்க யாருடைய குற்றங்குறைகளையும் சுட்டி காட்டுறதோ நாளை பின்ன குத்தி காட்டுறதோ அந்த பழக்கமே இருக்காது. ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்ககிட்ட போய் சொல்லி சமாதானமாகலாம். சண்டை பிரித்து விடுறதுனா வேற யார்கிட்டையும் போகலாம். சமாதானமாகணும் அப்படின்னா இவங்ககிட்ட போகிறதுக்கு நல்ல இடம். சமாதான பிரபுக்கள். துலாம் ராசி அன்பர்கள் இந்த விஷயத்தெல்லாம் கட்டாயம் கவனமாக இருக்கணும் அப்படின்னா என்ன சொல்லலாமா? துலாம் ராசிக்காரங்க இந்த லவ் அண்ட் செக்ஸ், ஏன்னா தே ஆர் இன்க்ரெடிப்ளி இராட்டிக் அப்படின்வாங்க. நம்ப இயலாத அளவுக்கு அவங்க ஒரு காம வேட்கை மிகுந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்னா அது எல்லாமே அவங்க நியாயமாக தர்மம் படி தான் நடப்பாங்க. வேறு மோசமான தவறான பழக்க வழக்கங்கள்லாம் இவங்களுக்கு இருக்காது. என்ன அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை அவங்க கூடுமானவரை அவங்க ரொம்ப வெளிப்படுத்துவாங்க, பேசுவாங்க. தனக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு டிமாண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, கேட்டு வாங்கிக்கிடுவாங்க பார்ட்னர்கிட்ட. அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஈக்குவலாக பிஹேவ் பண்ணக்கூடியவங்க. டாமினண்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப சப்மிசிவாகவும் இருக்க மாட்டாங்க. ஈக்குவல் பார்ட்னராக இருந்து ஈக்குவல் ரோல் ப்ளே பண்ணி தனக்கு வேண்டியது என்ன அப்படின்றதெல்லாம் பேசி அப்படி இது பண்ணிக்கிடுவாங்க. ஆனால் தன்னுடைய பார்ட்னரும் கணவனோ மனைவியோ அவங்களும் அப்படி இருக்கணும்னு நினப்பாங்க. அது நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அவங்களுடைய மனைவிக்கு என்ன பிடிக்கும்ன்றதே தெரியாது. பல நேரங்களில் கணவனுக்கு என்ன பிடிக்கும்னு மனைவிக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு விருச்சிக ராசிக்காரங்களாவோ அல்லது ஒரு மகர ராசிக்காரங்களாவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களாம் இன்ட்ரோவர்ட்ஸாக இருப்பாங்க. வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டாங்க. இவங்க கலகலப்பாக பேசுவாங்க, அவங்க பேச மாட்டாங்க. அப்போ இவங்க நினச்சிக்கிடுவாங்க நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நம்ம செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்குதுன்னு நினப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கும், ஆனால் அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் நம்புவாங்க. அதுதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சரி, ஒய்ஃபு, ஹஸ்பண்டு எல்லாரையும் நம்புவாங்க. நம்மளை மாதிரியே அவங்க ஓப்பன் புக்காக இருக்காங்கன்னு நினப்பாங்க. இவங்க ஓரளவுக்கு ஓப்பன் புக்காக இருப்பாங்க. அவங்க மனசில் என்ன தோணுதோ உண்மையை நன்மையை செய்யக்கூடியவங்க. அப்போ மற்றவர்களும் அப்படி இருப்பாங்கன்னு நினப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இவங்க எல்லாரையும் நம்பக்கூடாது. இவங்க ரொம்ப ஓவராக நம்புகிறவங்க. அவ்வளவு நம்பக்கூடாது. நல்லது கெட்டது இவங்கள மாதிரியே கூட இருக்கிறவங்க எதிர இருக்கிறவங்களும் ஒரு ஓப்பன் புக் மாதிரி வெளிப்படைத்தன்மை உடையவங்களாக இருக்க மாட்டாங்க. அதை இவங்க புரிஞ்சுக்கிடணும். துலாம் ராசி அன்பர்களுடைய காதல் காமம் அந்த வாழ்க்கை எப்படி சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கும் 7க்குடையவன் செவ்வாயாக இருக்கிறது. இன்னொன்று இந்த இடத்துல சனி நீசமாகிறது, சுக்கிரன் ஆட்சியாகிறது. இது எல்லாமே சேரும்போது இவங்க தான் ஆசைப்பட்டதெல்லாமே நிறைவேற்றி கொள்ளணும்னு நினப்பாங்க. தான் ஆசைப்பட்ட பொண்ணு கிடைக்கணும், தான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி வேலை பார்க்கணும், இப்படியெல்லாம் அவங்களுக்குரிய ஒர்க் பிளான் இவங்க போட்டு வைப்பாங்க. போட்டு வச்சு
அதே மாதிரி அவங்கள வந்து சுதந்திரமாகவும் இருக்க அனுமதிப்பாங்க. அவங்களுடைய சுதந்திரத்திற்கு அவங்க ஒரு கோர்ஸ் நான் போய் ஒரு 5 வருஷம் ஃபாரினில் படிக்க போகிறேன்னா சரி போய் படிச்சுட்டு வந்துருவாங்க. அதுக்கு உண்டான நல்ல நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கலாம், எங்கே ஃபெலோஷிப் கூட கிடைக்குது, எங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும், எங்கே வந்து ஆம்பியன்ஸ் நல்லாயிருக்கும், அதெல்லாம் தேடி தேடி அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு உதவுற மாதிரியே தன்னுடைய ஒய்ஃபுக்கும் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கும் உதவுவாங்க. அப்படி இவங்க வந்து நல்லா சுதந்திரமாக இருக்க அனுமதிப்பாங்க. அவங்களுடைய நன்மைகளை எல்லாம் இவங்க வந்து அவங்களுக்கு தேவையான நன்மைகள்லாம் இவங்க செய்து கொடுப்பாங்க. ஒரு 5 வருஷம் போயிட்டு கூட வரலாம். அப்படி என்கிட்டயே இருக்கணும், நீ அங்கே போய் படித்து என்ன பண்ண போகிற, இந்த வேலை போதும், இந்த சம்பளம் போதும், இதுக்குள்ளேயே குடும்பம் நடத்து அப்படின்லாம் வந்து கட்டுப்படுத்த மாட்டாங்க. கொஞ்சம் ஃப்ரீ பேர்டாக விட்டுருவாங்க. இதே வழக்கம் வந்து அவங்களுக்கு பெட்லேயும் இருக்கும். மனைவிக்கு என்ன விருப்பம் அல்லது கணவருக்கு என்ன விருப்பம் விட்டு கொடுத்து வாழ்கிறவங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. இல்லை எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காது, நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கணவனுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து மனைவி முழு மனசோடு செய்வாங்க. மனைவிக்கு என்ன விருப்பமோ அதை கணவன் வந்து முழு மனசோடு செய்வாங்க. அவங்க வந்து அதில் எதுலேயுமே ஒரு அது என்னது ஒரு வெறுப்பு அல்லது ஒரு அருவருப்பு அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு தோணாது. நம்ம கணவருடைய மகிழ்ச்சி முக்கியம், மனைவியினுடைய மகிழ்ச்சி முக்கியம் அப்படின்னு இருக்கிறனால இவங்க எதையுமே விட்டு கொடுத்து தன்னிலையில் தனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டெலாம் வைக்க மாட்டாங்க. நம்ம இங்கேயே நிற்கணும், நம்ம இதை விட்டு இறங்கினோம்னா நம்முடைய கௌரவம் குறைஞ்சி போயிடும், நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த இதெல்லாம் இருக்காது. இப்போ சிம்ம ராசியெல்லாம் அப்படி அவங்களுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி வச்சுருப்பாங்கல்ல, அப்படி கிடையாது. இவங்க இலகுவாக பழகக்கூடியவங்க, யார்கிட்டையும் அந்த பவுண்ட்ரிஸ் இல்லாமல் அப்படி வெளிப்படையாக வந்து பழகுவாங்க. அந்த மாதிரி பெட்லேயும் சரி, மனைவிட்டையும் காதலிட்டையும் அவங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு மதிப்பு கொடுத்து இணக்கமான ஒரு வாழ்க்கை நடத்துவாங்க. ரொம்ப ரிஜிடாக இருக்க மாட்டாங்க, ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அதனால் இவங்களுடைய விருப்பங்கள், கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை துணையினுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை வந்து நிறைவேற்றி வைக்கக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசினியர்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம்னா என்ன சொல்லலாம்? இவங்களுக்கு வந்து தூய வெண்மை நிறம், தூய வெண்மை நிறம். அதே மாதிரி அந்த லைட் கலர்ஸ்னு இருக்கக்கூடியது, லைட் சந்தன கலர், லைட் ஆரஞ்சு கலர். பொதுவாக வந்து இந்த லைட்டு சந்தன கலர், வெள்ளை, பேர்ல் கலர்ன்றோம்ல, ஐவரி கலர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெண்மை சார்ந்த நிறங்கள் அல்லது ஒரு ஆகாய வர்ணம் அல்லது இந்த ரோஜாப்பு கலர் மாதிரி ஒரு லைட் கலர்ஸ் எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும். துலாம் ராசி நேயர்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா என்னது? கோவில் வழிபாடு. துலாம் ராசிக்காரங்க வந்து எப்போவுமே அம்பாளது பிடிச்சிக்கிடணும். மகாலட்சுமி அல்லது அம்பாள் தாயார், இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் தான் இவங்களுக்குரிய தெய்வங்கள். இந்த பெண் தெய்வங்களை இவங்க வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து குறிப்பாக வெள்ளிக்கிழமை விரதம் எப்படி நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோமோ அதே மாதிரி இவங்களும் வெள்ளிக்கிழமையே பிடிச்சிக்கிடணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக காலையில் தலை குளிச்சுட்டு அவங்க கூடுமானவரை அவங்களுடைய தாம்பத்தியத்தை வியாழக்கிழமை வச்சுக்கிறணும். ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வியாழக்கிழமைன்றது போககுரு, குருவினுடைய நாள். அப்போ அவங்க தாம்பத்தியத்தை வியாழக்கிழமை வச்சுக்கிட்டாங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஆட்டோமேட்டிக்காக குளிச்சுட்டு வந்து அடுப்பத்தை வச்சு சாமி கும்பிட சமையல் பண்ண சரியாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும். வெள்ளிக்கிழமை ஆண்களாக இருந்தால் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தால் போதும். பெண்களாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வீடு வாசல்லாம் கழுவி விட்டு சாமி ரூமெல்லாம் தொடச்சி கிடச்சி பூ போட்டு எல்லாமே செய்து தாமரைப்பூ வாங்கி வச்சு கும்பிட்டு அந்த மாதிரியெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை கும்பிடணும். அதுக்கடுத்து வந்து இவங்க சுக்கிரன் ஸ்தலம் ஸ்ரீரங்கத்துக்கு வெள்ளிக்கிழமை நேரங்களில் இந்த பொழுது சாயிற நேரத்தில் வந்து போயிட்டு வந்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸ்ரீரங்கம் போகிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ எவ்வளோ தூரத்துக்கு அவங்களுக்கு சக்தி இருக்கோ அந்த மாதிரி போயிட்டு வரணும் சுக்கிரன் ஸ்தலத்துக்கு. துலாம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இவங்க வந்து அந்த திருமண உதவி செய்கிறது தான். இவங்களுமே பெண்களுக்கான உதவிகள் வந்து செய்யணும், திருமணத்துக்கான உதவிகள் செய்யணும். அதுக்கு பிறகு நீங்கள் கோயில்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, சரவிளக்கு வாங்கி தர்றது, விளக்கு சார்ந்த அந்த டியூப்லைட் போடுறது, திருவிளக்கு பூஜை நடத்துறதுக்கு விளக்கு வாங்கி கொடுக்கறது. எல்லாருக்கும் ஒரு 11 பேருக்கு இந்த தடவை நான் விளக்கு உபயம்னு வாங்கி கொடுக்கறது. அப்புறம் அந்த விளக்கை வாங்கி கோயிலே வச்சுருவாங்க. இவங்க பெண்கள் வரும்போது விளக்கை எடுத்து கொடுப்பாங்க, எண்ணெய் ஊற்றி விளக்கு பூஜை பண்ணுவாங்க.
இந்த மாதிரி கோயிலுக்கு வேண்டிய பொருட்கள், அம்மன் கோவில்களுக்கு வேண்டிய பொருட்கள் வாங்கி தரலாம். இந்த மாதிரியான பரிகாரங்கள் திருமண உதவின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்ல, அந்த மாதிரி ஏதாவது அன்னதானம், வஸ்திரதானம், இல்லை கல்யாண பத்திரிகை அடிக்கிற செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி என்னென்ன உதவிகளை உங்களுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் முடித்து வைக்கிறதுக்கு, இந்த முதிர்கண்ணி பிரச்சனையெல்லாம் வரும்போது இவங்களை விட்டால் போய் மாப்பிள்ளை வீட்டில் பேசி எடுத்து நீங்கள் வயசை பார்க்காதீங்க, அந்த பொண்ணு நல்லா வேலை பார்க்குது, அது தங்கச்சியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ தான் அது கல்யாணத்துக்கு சம்மதிச்சிச்சு, அப்படியெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களாக பேசி கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவாங்க. ஒரு 37 வயசு பொண்ணாக இருந்தாலும் ஒரு 33 வயசு பையனாக இருந்தாலும் பேசி கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் இவங்க செய்யக்கூடியவங்க. அந்த கல்யாண பேச்சுக்கெலாம் இவங்களை அனுப்பலாம். இவங்களை அனுப்புனா இவங்க வந்து அந்த கல்யாணத்தை சுபமாக முடிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை பிரிஞ்சு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு தம்பதியர் பிரிந்து இருக்காங்கன்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு அனுப்பலாம். அதுவே இவங்களுக்கு ஒரு பரிகாரமும் கூட, பரிகாரமாகவும் அமையும். இன்னொன்று, இவங்களால் அது முடியும். இவங்க பேசுனாங்கன்னா 2 பக்கமும் 2 வீட்டாருமே அந்த தம்பி சொல்கிறது சரிதான், நம்ம அது பேச்சை கேட்போம், இந்த ஒரு தடவை அவளை கூட்டியாந்து வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு இவங்க அப்படியே கண்டினியூஸாக அந்த குடும்பத்தோடு இருந்து பேசி அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும், பிரிந்த தம்பதியரை சேர்த்து வைப்பது. துலாம் ராசி நேயர்களை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்தடுத்த ராசியை பற்றியும் தொடர்ந்து பேசலாம். நன்றிம்மா. நன்றிம்மா.